நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட நேரம். மார்க்கெட்டுன்னு கிடையாது, உலகத்துக்கே கெட்ட நேரம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப. வந்து பார்த்தீங்கன்னா, வார் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையா நடந்துட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கிராஷ் ஆறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு அடுத்த வாரத்துல கண்டிப்பா. ஆயில் பிரைஸ் கூடும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆயில் இத வந்து பார்த்தீங்கன்னா, பாதைய வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க, ஹார்மூஸ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, $80 போகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். அதனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சிவியரா கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த வாய்ப்புல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்க நல்ல ஒரு அக்குமுலேஷன் பண்ணோம்னா, இந்த நிலைமையெல்லாம் மாறி நல்ல ஒரு சூழ்நிலை வரும்போது, ஸ்டாக் மார்க்கெட் மேல போம்போது, நம்முடைய ஸ்டாக் நம்மளோட போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுக்காண்டி ஒரு 10 ஸ்டாக்க ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக்க, நல்ல ஒரு செக்டார்ல உள்ள ஸ்டாக்கு, நல்ல ஒரு ட்ரெண்டிங் உள்ள ஸ்டாக்க தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோல அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எலிகான் இன்ஜினியரிங். எலிகான் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டலு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்கு. பேஸ் வேல்யூ 1. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ இருக்கு. கடன் கிடையாது. இவங்க வந்து என்னென்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, கியர் பாக்ஸு, கப்ளிங் இந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரைன் கியர் பாக்ஸ் இந்த மாரிக்கு எல்லா பிசினஸும் பண்றாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இந்த கம்பெனியும். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. எங்களுடைய லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிற அளவுக்கு வந்து பெருசா ஒண்ணும் இல்ல. சேல்ஸும் ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. ஆனா இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவால்ல. சேல்ஸ் கூடியிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா 20 வச்சிருக்காங்க. இருந்தாலும் 2 கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் 2 இதுலயுமே அடியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த தாரிஃப் இந்த பிரச்சனைலாம் மாறுனுச்சுன்னா, கண்டிப்பா இவங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த நிலைமைலாம் மாறணும். இப்போ ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு 52 வாரம் லோ பக்கத்துல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிருது. நீங்க சார்ட்டா பார்த்தா தெரியும். கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டு, இப்போ மறுபடியும் செல்லிங் பிரஷர்ல இருக்கு. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதே நிலைமைக்கு மறுபடியும் வரும். அதனால நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 60% கிட்ட இருக்கு. நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐயும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக் கிட்டயும் இருக்கு. ஓரளவுக்கு நல்ல டீசென்ட்டான கம்பெனி தான் இந்த கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அப்புறம் சொல்ற போர்ட்ஃபோலியோ யாரும் வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இதுல பப்ளிக்ல. பார்க்கும்போது விஜய் கேடி அந்த ஸ்டாக் வச்சிருக்க மாரிக்கு நான் பார்த்தேன். அத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து விஜய் கேடியா வச்சிருக்காரான்ட்டு. நெட் ஸ்லோவா இருக்கு. சரி நம்ம பார்க்கலாம் அடுத்த இதுல. அடுத்தது வந்து நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் பிரிப்பேர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இப்ப அதானி கிரீனோட வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் எஸ்எம்இ கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஆட்டோமேஷன் இன்னோவேட்டிவ் ஒர்க் ஃப்ளோல இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபைனான்ஸ் சம்மந்தமான அதாவது பேமெண்ட் சம்மந்தமானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு தான். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டீசென்ட்டா தான் இருக்கு. நல்ல ஒரு அடிவாரத்தில தான் இந்த ஸ்டாக் இருக்கு. 52 வார லோல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க பத்தி. ரிசல்ட் லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சேல்ஸுமே நல்லாவே இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் நல்லா இருக்கு. இயர் ஆன் இயருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா 7.5% மேல வச்சிருக்காங்க. டிஐயும் பார்த்தீங்கன்னா 7.5% மேல வச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்ட கொஞ்சம் கூடியிருக்கு. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க இந்த ஸ்டாக்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது பவர் செக்டார்ல உள்ள ஸ்டாக்கு ஐநாக்ஸ் விண்ட். ஐநாக்ஸ் விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 100 கிட்ட இருந்தது நான் வாங்கும்போதெல்லாம். முன்னாடி வாங்கி நான் வந்து வித்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 31 வந்திருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்டா தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 44 வச்சிருக்காங்க. பிளட்சிங் கொஞ்சம் இருக்கு இந்த ஸ்டாக்ல. பவர் செக்டார்ல ஒரு விண்ட் பவர்ல முக்கியமான ஒரு கம்பெனி. நல்ல ஒரு அடிவாரத்தில இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு இந்த ஸ்டாக்கு. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே குடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. இயர் ஆன் இயருமே கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 23 கூடியிருக்கு. நல்ல ஒரு டீசென்ட்டான ரிசல்ட் குடுத்துருக்காங்க டிசம்பர்ல. Q4ம் ரிசல்ட் நல்லா வரும்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டரு சேம் தான். எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. 13 டூ 30லேருந்து 14 ஆயிருக்கு. டிஐயும் வந்து நல்லாவே கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட இந்த ஸ்டாக் குறைஞ்சிருக்கு. எஃப்ஐ, டிஐ வந்து பாதிக்கிறாங்க வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்குக்கு. டிசம்பர் குவார்ட்டர்ல வாங்கியிருக்காங்க. அடுத்தது பவர் செக்டார்ல டிரான்ஸ்ஃபார்மர் தயாரிக்கிற ஒரு கம்பெனி ட்ரையல். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அடிவாரத்தில தான் இந்த ஸ்டாக்கும் கிடைக்குது. நெட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு.
ட்ரையல் டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். ஒரு 10,000 மார்க்கெட் கேபிட்டல் உள்ளது. நல்ல ஒரு அடி ரூ. 52 லோல தான் இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கு. ரொம்ப ஹையும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் கீழ இறங்குனா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இடையில கொஞ்சம் ரைஸ் ஆனுச்சு. இப்ப கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு இந்த ஸ்டாக் மறுபடியும். ஆர்ஓசி, ROE நல்லா டீசென்ட்டா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க 64. அதில கொஞ்சம் ஒரு பிளட்சிங் வச்சிருக்காங்க. பெக் ரேஷியோ, டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 2மே வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் 500 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா, 1800 கிலோவாட் கிளாஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தயாரிக்கிறாங்க. இவங்களுடைய ராசி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அருமையா குடுத்துருந்தாங்க. குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயர் நல்லாவே இருக்கு. சேல்ஸும் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க டிசம்பர்ல. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் வித்திருக்காங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் கூடியிருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக்கு பவர் செக்டார்ல உள்ளது. சர்வோடெக். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜில வச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ரீசார்ஜ் பண்ற ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எக்யூப்மென்ட் அந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவர் சர்வோடெக் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 பிஇ. ஆனா இதோடைய ஹை பி வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேல தான் அந்த 200க்கு மேல அந்த ஓவர் வேல்யூஷன் வந்து இப்ப நல்லாவே பி வந்து கம்மியா இருக்கு. மீடியம் பி வந்து பார்த்தீங்கன்னா 92. ஆனா இப்ப நல்லாவே கம்மியா இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டவுன்ல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. 1 இயர் சார்ட்ட பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ரைஸ் ஆயிட்டு இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. நாளைக்கு அடிக்கும்போது இந்த ஸ்டாக்கும் கீழ வரும். இது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டபுளா இருக்கு. டிசம்பர் உடைய சேல்ஸு. நெட் ப்ராஃபிட் நல்லாவே கூட்டியிருக்காங்க. இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்குங்க. ஸ்டாக் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லயும் கிடைக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. எஃப்ஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு வாங்கிட்டு கொஞ்சம் வித்திருக்காங்க. கொஞ்சம் வச்சிருக்காங்க. ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்புங்க. ஹை ரிஸ்க். நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பவர் செக்டாருக்கு ஃபைனான்ஸ் வழங்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஐஆர்டிஏ. ஐஆர்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்த சமயத்தில நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்தது. இது ஒரு லார்ஜ் கேப் டூ மிட் கேப்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ தான். ஃபேஸ் வேல்யூ 10. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி. இது வந்து ஃபைனான்ஸ் கம்பெனினால வந்து பார்த்தீங்கன்னா, கடன் அதிகமா இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் பண்றாங்க. இவங்க வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. அருமையான ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் 52 வாரம் லோல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே குடுத்துருக்காங்க. சேல்ஸ் நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் மார்ஜின் நல்லாவே வச்சிருக்காங்க. 34% வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 585 கோடி இதுவரைக்கும் பண்ணாத நெட் ப்ராஃபிட்டு. கிராஸ் என்பிஏ வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. நெட் என்பியும் குறைச்சிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த ஸ்டாக்கும். அடுத்தது டேட்டா செக்டர்ல உள்ள ஸ்டாக்கு ஆனந்த்ராஜ். ஆனந்த்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். ஆனந்த்ராஜ் பிளாக் பாக்ஸு 2 ஸ்டாக்குமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனந்த்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு 36 பிஇல இருக்காங்க இவங்க. இந்த ஸ்டாக் 36 பிஇல இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் அதுக்கப்புறம் டேட்டா சென்டருக்கு தேவையான ஐடி பார்க் இதெல்லாம் வந்து கட்டிக் குடுக்குறாங்க. இப்போ டேட்டா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஃபோக்கஸா இருக்கு நம்ம கண்ட்ரில. ஒரு 20 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ குடுத்துருக்காங்க. வெளிநாட்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் கம்பெனியோட டை அப் வச்சு யார் வந்து பிசினஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஒரு 20 வருஷத்துக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபாரின் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால இன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்துருக்காங்க. ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. சேல்ஸும் சரி, நெட் ப்ராஃபிட்டும் சரி, இதுவரைக்கும் பண்ணாத ஒரு நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு ஆனந்த்ராஜுக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னாலும் கூட்டியிருக்காங்க. டிஐ கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க இந்த ஸ்டாக்க. அடுத்தது மீட்டர் நம்ம பவர் செக்டார்ல உள்ள ஸ்டாக்கு தான். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி. நல்ல ஒரு 52 வார லோல தான் ட்ரேட் ஆயிருக்கு. ஜெனிஸ் பவர் ஸ்மார்ட் மீட்டர்ல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவனம் செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கவனம் செலுத்துறாங்க. இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் நெறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. டங்கி ப்ராஜெக்ட், கிரிட் மீட்டர்ஸ் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பண்றாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மார்க்கெட் கேபிட்டல் தான் 8000 கோடி வச்சிருக்காங்க. ஸ்டாக் பி அண்டர் வேல்யூல தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 1 தான். புரமோட்டர் ஹோல்டிங் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதில கொஞ்சோண்டு பிளட்சிங் வச்சிருக்காங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கீழ தான் இருக்கு. ஏன்னா, ஸ்டாக் 52 வார லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கும். இதோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருந்துச்சு. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். ஆனா, இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னாவே நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாம குடுத்துருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப்பும், மிட் கேப்பும் மட்டும் தாங்க. லார்ஜ் கேப் கிடையாது. லார்ஜ் கேப்பும் இருக்கு இதுல.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வச்சிருக்காங்க. எந்த கம்மி பண்ணவே இல்ல. அப்படியே தான் ஹோல்ட் பண்றாங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு வச்சிருக்காங்க. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் இருக்கு. ஜெனூஸ் பவரு அனலைஸ் பண்ணி பாருங்க. கேபிஐ கிரீனு. கேபிஐ கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் வச்சிருக்காங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 17ல இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 5. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. ஆனா புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளட்சிங் வச்சிருக்காங்க. அண்டர் வேல்யூல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். கன்டினியூவா டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 36% வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பரேட்டிங் மார்ஜின் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 126 கோடி. இதுவரைக்கும் நல்லா பண்ணாதது. குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் 2மே நல்லா இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பட்டியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் கம்பெனிக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு. டிஐடியும் கொஞ்சம் இருக்கு இந்த ஸ்டாக்கு. பப்ளிக்ட்டயும் இந்த ஸ்டாக் இருக்கு. அடுத்தது கோல்டு செக்டார்ல நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சென்கோ கோல்டு. சென்கோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்குங்க. ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே குடுத்திருந்தாங்க. இப்ப பார்த்தா நல்லாவே தெரியும் இந்த ஸ்டாக். ஒரு சைட் வேல லாங் சைட் வேல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா குடுத்திருக்காங்க. Q4 ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா, மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ஆகும்போது இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட்னால மேல போறதுக்கும் சான்ஸ் அதிகமா இருக்கு. இது என்னோட கருத்து தான். நெட் ப்ராஃபிட் வர்றாங்கல்ல, இதுவரைக்கும் பண்ணாத நெட் ப்ராஃபிட். அருமையான நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா 267 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஜம்ப் ஆயிருக்கு. 7லேருந்து பார்த்தீங்கன்னா 13% ஜம்ப் ஆயிருக்கு. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல நம்பிக்கை இருக்கு இந்த கம்பெனி மேல அவங்களுக்கு. டிஐயும் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தான் வித்திருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. பப்ளிக் இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 10 ஸ்டாக் பார்த்துருக்கோங்க. 10 ஸ்டாக்ல ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் 3 கலந்து பார்த்துருக்கோம். இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் குடுத்தது. நல்ல டீசென்ட்டான கரெக்ஷன்ல கிடைக்குது. டிஃபரண்ட் செக்டார் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இது என்னுடைய கருத்து. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5, 6 ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்றேன். நான் மீதி ஸ்டாக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இந்த மார்க்கெட் கிராஷ்ல வந்து கிடைச்சுச்சுன்னா, நானும் என்ட்ரி ஆகுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொந்த கருத்து தாங்க. எந்த ஒரு பை காலோ, எந்த செல் காலோ கிடையாது. இந்த மாரிக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்றது கிடையாதுங்க. இதில நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காண்டி தான். ஏன்னா நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இது என்ன ஃபேக்ட் இருக்கோ, அத வந்து நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும், நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க் ஸ்டாக் மார்க்கெட்டு. இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க ரிஸ்க் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதனால தான் சொல்றேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் பண்ணும். இந்த வார இதுனால நெறைய பாலிடிக்ஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஜியோ பாலிடிக்ஸ் பிரச்சனை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டே இன்வெஸ்டரா கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபியர்ல வந்து பார்த்தீங்கன்னா, வித்துட்டு லாஸ்ல புக்கிங் பண்ணி போகாதீங்க. ப்ராஃபிட்ல இருந்துச்சுன்னா, நீங்க அனலைஸ் பண்ணிட்டு உங்க ஓன் டிசிஷன் எடுங்க. புக் பண்ணலாமா வேணாமான்ட்டு. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.